வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்க நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசியில் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஓட சிலபஸை தான் பார்க்க போறோம். சிலபஸ்ல குரூப் 1ஓட நம்ம இப்போ பொது தமிழ் பார்க்கலாம். பொது தமிழ்ல அழகு 1ல இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் பார்த்துட்டோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்தது சந்திப்பிலையும் பார்த்துட்டோம். குறில் நெடில் வேறுபாடும் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ அ லகர லகர லகர, நகர நகர. ஓகேங்களா? அடுத்தது ரகர ரகர. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? அடுத்தது இங்க இந்த ணா வரும். இப்போ 8 மயங்கொலி புள்ளிகள் மொத்தம் எத்தன? 8. மயங்கொலி புள்ளிகள் மொத்தம் 8. அதுல இந்த ணா மட்டும் சிலபஸ்ல கேட்கல. ஓகேங்களா? இப்போ வேற எங்கெல்லாம் இந்த மயங்கொலி பிழைகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். குரூப் 1 குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்கல. ஓகேங்களா? எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்குதா கேட்டிருக்காங்க. அடுத்தது குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, அ லகர லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்போ மயங்கொலி பிழைகள் 8ல 7 வந்து நாம அடுத்தது பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ அடுத்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், கூடவே சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா, அதுக்கு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்திங்கன்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும். மயங்கொலிகள். மனம், மனம். இப்ப பார்த்தீங்கன்னா, மயங்கொலிகள்னா மனம், மனம். மயங்கொலிகள்னா என்னன்னா, மயங்கொலிகள் என்னன்னா, நகர நகர வேறுபாடு. அதாவது ஒரே மாரி இருக்கும். நா, நா. ஓகேங்களா? அடுத்தது லா, லா, லா. அடுத்து ரா, ரா. இந்த 8 எழுத்தும் தான் மயங்கொலி. இப்ப டிஎன்பிசில வந்து பார்த்தீங்கன்னா, மயங்கொலி எழுத்துக்கள் வந்து எத்தன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ 8 மயங்கொலி எழுத்துக்கள் எத்தன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. மயங்கொலி பிழைகள் எத்தன? 8. மயங்கொலிகள் 8ன்னு நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இங்க வாங்க புக்குக்குள்ளயே போவோம். இப்போ மனம், மனம், மனம் அப்படின்னு 2 னா இருக்காங்க. இப்போ இந்த மனம்ன்றது வாசனை, இந்த மனம்ன்றது மனிதனோட மனம். ஓகேங்களா? அதாவது மனசுல இருந்து சொல்றாங்கல்ல, அது மாரி. ஓகேங்களா? மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும்போது ஏற்றத்தாழ்வு ஒன்று போல ஒலிக்கின்றன. எப்படி உச்சரிக்கும்போது ஒன்று போல ஒலிக்கின்றன. ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். இப்போ மயங்கொலிகள் எத்தன? 8 அப்படின்னு முன்னயே பார்த்துட்டோம். ஓ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிசில திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ மயங்கொலி ந, ந, ந எழுத்துக்கள். ஓகேங்களா? 3 சொல்லி ண, 2 சொல்லி ண. இப்போ இந்த எழுத்துக்கள் வந்து எங்கெங்க பிறக்குது? அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேங்களா? நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நகர நகர எழுத்துக்கள் மட்டும் குடுத்துருக்காங்க. ஆனா 8த் தமிழ் புக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இக்கு முதல் அ அக்கு வரை ஓகேங்களா? அக்கு வரை எங்கெங்க பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து டிஎன்பிசில 2லயோ, குரூப் 2லயோ, குரூப் 4லயோ அந்த கொஸ்டின் வந்து ஒண்ணு குரூப் 2ல கேட்டா, குரூப் 4ல கேட்க மாட்டாங்க. இல்ல குரூப் 4ல கேட்டா, குரூப் 2ல கேட்க மாட்டாங்க. ஆனா கன்ஃபார்மா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு டைமாவது கேட்டுறாங்க. சோ அத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இதுக்குள்ள போவோம். நகரன் ந நா 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 எழுத்துக்கள். 3 சொல்லி வரும்போது, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? அதாவது நாக்கோட நுனி மேல்வாய் அன்னம் அங்க இருக்கு பாருங்க. மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. ஓகேங்களா? அப்போ 3 சுழி போட்டுட்டீங்கன்னா, நடுவுல இருக்கு. ஓகேங்களா? இப்போ 3 சுள்ளிக்கு நடுவுல 2 சைடுல ஒரு முட்டையும், இந்தாண்ட ஒரு முட்டைக்கு நடுவுல ஒரு முட்டை இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சு, நாவின் நுனி மேல்வனின் நடுப்பகுதியை தொடுவதனால். ஏன்னா, இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நா 3 குடுத்து, இந்த அடிப்பகுதி, மேல் பகுதி அத மாத்தி குடுத்துருவாங்க. அப்ப இதுல எது சரி? அப்படின்னு கேட்குவாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம ஷார்ட்கட்டா ஓகேங்களா? ஷார்ட்கட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, 3 சொல்லிக்கு நாவு ஒரு 0 இருக்கிறனால,
அது வந்து நடுப்பகுதி. அடுத்து 2 சுழி நா. இது நாவின் நுனி மேலெண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம இக்கு, இங்க இச்சுல நா தான் கடைசி. ஆனா அடிப்பகுதின்னு போடக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டு முதல். ஓகேங்களா? அதனால முன்பகுதி. அதனால நாவின் நுனி மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரமும், நாவின் நுனி மேலெண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரமும் பிறக்கிறது. ஸோ, இதுல வந்து என்னன்னா, அ ந 3.4 நடுவுல ஒரு 0 3ல நடுவுல 1 நா வரனால அது நடுப்பகுதி. அ 2.4ன்றபோது அ அது கடைசி அதுக்கு ஆப்போசிட் முதல்லு. ஓகேங்களா? அடுத்தது நா. ஓகேங்க. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பெறுகிறது. ஓகேங்களா? நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் இது பார்த்தீங்களா? மேல இருக்கிற நா வந்து அன்னம். ஆனா இங்க வந்து மேல்வாய் பல்லு. ஓகேங்க. மேல்வாய் பல்லு. பல்லுல படுறனால. ஓகேங்களா? அப்போ நாவின் நுனி மேல் பகுதி நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஓகேங்களா? இதுவரைக்கும் ஓகே புரியலன்னா, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இட்டு, இன்னு, இத்து, இந்து, இர்ரு, இன்னு ஆகிய இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? இணை எழுத்துக்கள் என்னன்றது நம்ம பின்னாடி சிலபஸ்லயும் பார்ப்போம். இப்ப இங்க குடுத்துருக்கிறதையும் பார்த்துருவோம் அப்படியே. ஓகேங்களா? இக்கு, இங்கு சாரி இங்கு, இச்சி இணை எழுத்து. இட்டு, இந்து, இத்து, இந்து, இர்ரு, இன்னெல்லாம் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? இணையெழுத்துக்களைக் கொண்டு நகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். ஓகேங்களா? இணை எழுத்துக்கு அதாவது இட்டுக்கு அடுத்து 3 சொல்லி இன்னு தான் வரும். அது வந்து இணை எழுத்துக்கள். ஸோ அததான் நி டன்னகரம் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ர ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்புறம் சொற்களின் நா இடம்பெறும் வகை. டா என்னும் எழுத்துக்கு அப்புறம் இன்னும், ரா எழுத்துக்கு இன்னும் வரும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது. இங்க பார்த்தீங்கன்னா, நகரம் ஓகேங்களா? நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, வானம் அப்படின்னா 3 சுழி வானம் போட்டீங்கன்னா, அது வந்து வெடி. இப்ப நம்ம டிஎன்பிசில என்ன பண்ணிருவோம்னா, இங்க வெடின்னு குடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம என்ன நெனச்சுருவோம், வெடின்னு மட்டும் தான் குடுக்குவாங்க டைரக்ட்டா அப்படின்னு மட்டும் நெனச்சுட்டு போயிறாதீங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்பிசில அதாவது 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா, புக்ல எப்படி இருக்கோ அப்படியே குடுத்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற டிஎன்பிசில அந்த மாரி வந்து யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா? வெடி, ஆகாயம். ஓகேங்களா? ஆகாயத்துல தான் அந்த சவுண்ட் வரும். ஆகாயம்னு குடுத்துருக்காங்க. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா கேட்ட இதுல இப்படித்தான் கேட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த சவுண்டுக்கான அதோட மீனிங்ல, வெர்ப்ல உங்களுக்கு எது எது இருக்கோ அது எல்லாமே குடுத்து கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த வானம், ஆகாயம் இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த வெடிக்கு மட்டும் மாத்தி மாத்தி குடுக்குறான். அதனால ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ 3 சுழி வானம்ன்றபோது வெடி, 2 சுழி நா இருக்கும்போது ஆகாயம். இப்போ பனிக்கு 3 சுழிங்கும்போது வேலை, 2 சுழி நீ இருக்கும்போது குளிர்ச்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சுழி நா வானம் வந்து வெடி, 2 சுழி நா வந்து ஆகாயம். அ 3 சுழி நீ பனி வந்து வேலை, 2 சுழி வண்ணு வந்து குளிர்ச்சி. ஓகேங்களா? அடுத்தது லகர லகர எழுத்துக்கள். லகர, லகர எழுத்துக்கள். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து, இரு பக்கங்கள் தடித்துன்றபோது, அத விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது, இங்க பாருங்க. மேற்பல்லின் அடியை ல குண்டுலா வரும்போது என்னது? மேற்பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். ஓகேங்களா? மேற்பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். வா போல வருவதால் இது வகர லகரம் என்கிறோம். ஓகேங்களா? வா போல வருவதால் வகர லகரம். அடுத்தது லா. லால வந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், ஓகேங்களா? இந்த லா இதுலயும் பாருங்க இந்த லா. இந்த லாக்கு வரும்போது, அ அடி ஓகேங்களா? நாம அங்க வந்து எது பார்த்தோம்? இந்த லாவுக்கு தான் அடி பார்த்தோம். இந்த லாவுக்கு அடி. இந்த லாவுக்கு நடுப்பகுதி. நடுப்பகுதி தொடுவதால் லகரம் தோன்றும். இது பொது லகரம் என்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொது லகரம் எது? வகர லகரம் எது? பொது லகரம் எதுன்னு இப்ப உங்களுக்கு டிஃபரெண்ட் புரியும். இது வந்து சிறப்பு லகரம். ஓகேங்களா? சிறப்பு லகரம். நம்மளுக்கு லகரத்த பிரிச்சு பார்க்க முடியாது. வகர லகரம், ஆ பொது லகரம், ஆ சிறப்பு லகரம். ஓகேங்களா? இப்போ இத வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ பொது லகரம் வரம்போது, நடுப்பகுதி. ஓகேங்களா? நடுப்பகுதி. அடுத்தது இதுல ஏன்னா இந்த இடத்துல நடுவா காட்டுதா, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அ லகரத்துக்கு பொது லகரத்துக்கு நடுப்பகுதி.
அ இதுக்கு வகர லகரத்துக்கு அ உங்களுக்கு வந்து அடிப்பகுதி ஓகேங்களா? அங்க முதல் முதல் பகுதி பார்த்தோம். இங்க அடிப்பகுதி. அடுத்தது சிறப்பு லகரத்துக்கு நுனி மேல் நோக்கி வளைத்து வருடுவதால் ஓகேங்களா? வருடுவதால். இது நல்ல ஞாபகம் இருந்துரும். ஏன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இங்க படிக்கிறது தான் அங்கேயும் வரும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். தமிழுக்கே சிறப்பானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கே சிறப்பானது எது? சிறப்பு இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். ஓகேங்களா? இது போல இருப்பதால் இது மகரம். எப்படி? மகர லகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது இங்க பாருங்க. இது வகர லகரம். இது வகர லகரம். இது வந்து நகர லகரம். இது மகர லகரம். ஓகேங்களா? பொது லகரம், வகர லகரம், சிறப்பு லகரம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது போலாம். பொருள் வேறுபாடு உணர்ந்து உண பொருள் வேறுபாடு உணர்க. இது வந்து திரும்ப 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 டிஎன்பிசில கேட்குறாங்க. புக்ல இருந்து கேட்டா, இங்க வந்து கன்ஃபார்மா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இத பார்த்துக்கோங்க. அதாவது விலை, பொருளின் மதிப்பு. எப்படி வகர, லகர வரும்போது என்னது? பொருளின் மதிப்பு. பொதுலை வரும்போது உண்டாக்குதல். பொது லை வரும்போது உண்டாக்குதல். விலை பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்குதல். சிறப்புலை வரும்போது விரும்பு. ஓகேங்களா? இப்போ வகர விலையில பொருளின் மதிப்பு வரும். அதாவது விலை வகர, லகர. ஓகேங்களா? வகர, லகர விலை பொருளின் மதிப்பு. பொது லகர வரும்போது உண்டாக்குதல். சிறப்பு லகர வரும்போது விரும்பு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. விரும்பு. அடுத்தது இலை. வகர, லகர இலை வரும்போது, அ வகர, லகர இலை ஓகேங்களா? செடியின் இலை. பொது இலை வரும்போது மெலிந்து போதல். அப்புறம் சிறப்பு இலை வரும்போது நூல் இலை. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்ப திரும்ப இதுதான் கேட்குறாங்க. இலையினா லகர இலைக்கு வந்து அ வகர, லகர அந்த இலைக்கு வந்து பொருளின் மதிப்பு, செடியின் இலை. பொது இலைக்கு வந்து உண்டாக்குதல், மெலிந்து போதல். அடுத்து சிறப்பு லாவுக்கு வந்து நூல் இலை, விரும்பு. திரும்ப திரும்ப பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். அடுத்தது ர ரகர, லகர எழுத்துக்கள். ரகர, ரகர எழுத்துக்கள். நாவின் நுனி ஓகேங்களா? நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையினை எழுத்து என்பதால், இது இடையின ரகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது இடையினை எழுத்து என்பதால் இடையின ரகரம். அடுத்தது நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் இது ரகரம் தோன்றுகிறது. இப்போ நம்மளுக்கு என்னென்ன பார்த்தோம்னா 3 சுழினா, 2 சுழினா, ந. ஒரு ல, அப்புறம் இந்த அடுத்தது அப்புறம் இது 8ம் பார்த்துட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து நாவின் நுனி மேலெண்ணத்தின் மைய பகுதி. ஏன்னா, இங்க 2 ஒரு முட்டை இருக்கனால சொன்னோம். இங்க நாவின் நுனி மேலெண்ணத்தின் அ முதல் பகுதி. ஏன்னா, இது கடைசி. அதனால முதல் பகுதி ஆப்போசிட்டு. இது அடிப்பகுதி. ஓகேங்களா? இது அடிப்பகுதி. இப்போ லாக்கு வந்தீங்கன்னா, இது அ நாவின் இரு ஓரங்கள் தடித்து, அ இது அடிப்பகுதி வரும். ஓகேங்களா? லாவின் வரும்போது அடிப்பகுதி வரும். இந்த வரும்போது நாவின் இரு ஓரங்கள் தடித்து, இங்க சென்ட்ரல்ல வர்றனால இங்க மைய பகுதியை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். சிறப்பு லாகும்போது வருடுவதால் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதேதான் இங்க ரகரம் வரும்போது முதல் பகுதியை வரும். அதுவே இது இடையின ரகரம் வரும்போது முதல் பகுதி வரும். நாவின் நுனி மேலெண்ணத்தின் அ இடைப்பகுதி. ஓகேங்களா? சாரி முதல் பகுதி. ஆனா இங்க பாருங்க, இங்க சென்ட்ரல்ல வரும்போது இது மைய பகுதியை குறிக்கும். அப்போ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, னாக்கும் இங்க சென்டரு, லாக்கும் சென்டரு, ராக்கும் சென்டரு. ஓகேங்களா? மத்த இடத்துல முதல் அடி அப்படி மாத்தி வருது. ஓகேங்களா? அத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம அடுத்ததா நம்ம வந்து இனிமேலு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? பழைய இருந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து பேசிக். இது எப்படியெல்லாம் உச்சரிக்கலான்றது. வாங்க நண்பர்களே. ரகர பொருள் வேறுபாடுல நம்ம இது பார்ப்போம். ஏரி ஓகேங்களா? ஏரின்றது நீர்நிலை. ஓகேங்களா? இது என்னது? ரகரம் வரும்போது, ஏரி வரும்போது இடைநிலை. சாரி நீர்நிலை. இந்த ஏரி வரும்போது, அ
மேலே ஏறி. ஓகேங்களா? என்னது? மேலே ஏறி. அடுத்தது இடைநிறா வரும்போது வீட்டின் கூரை, இந்தரா வரும்போது புடவை. இதுவும் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, அ இடையின இடையினைய ரா வரும்போது நீர்நிலை, வல்லின ரா வரும்போது மேலேறி. அதே கூரையில வீட்டின் கூரை, இந்த கூரை புடவை. ஓகேங்களா? இடையின ரா வரும்போது வீட்டின் கூரை, ரா வரும்போது வீட்டின் கூரை, அ பொருள் வேறுபாடு உணர்வுகள்ல அ வல்லின ரா வரும்போது புடவை. ஓகேங்களா? அடுத்தது இனிமேலு பழைய புக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, 12த் தமிழ். ஓகேங்களா? 12த் தமிழு ஓல்டு சமச்சீர் புக்கு. ஓகேங்களா? சமச்சீர் புக்லருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ அ அரண் அரண்ன்றது மதில், பாதுகாப்பு, கோட்டை. ஓகேங்களா? இப்போ 3 சொல்லி ரா வரும்போது அரண். ஓகேங்களா? அரண் வரும்போது, அ 3 சொல்லி னா வரும்போது மதில், பாதுகாப்பு, கோட்டை. அதே 2 சொல்லி னா அரண் வரும்போது சிவன். ஓகேங்களா? அரண், அரண். ஓகேங்களா? அரணுக்கு என்னது? மதில், கோட்டை, பாதுகாப்பு. 3 சொல்லி னாவுக்கு மதில், பாதுகாப்பு, கோட்டை. அதே அரண் 2 சொல்லி னா வரும்போது சிவன். அடுத்தது அன்னம், அன்னம். 3 சொல்லி னா அன்னம் வரும்போது மேல்வாய், மேல்வாய். அதாவது பற்கள்ல அ இது 2 வரிசை பற்கள் இருக்குன்னா, அதுல இதுதான் மேல் அன்னம். அததான் சொல்றாங்க. மேல்வாய் தான் அன்னம். அன்னம்னா ஒரு பறவை நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது ஆணி 3 சொல்லி னா வரும்போது தான் கூரிய இரும்பு துண்டு. அப்போ 2 சொல்லி னா வரும்போது ஒரு மாதம். அடுத்தது ஆணை. ஆணை அப்படின்னா கட்டளை. 3 சொல்லி னா வரும்போது தான் கட்டளை. 2 சொல்லி ஆணை வரும்போது யானை. 2 சொல்லி யானை வரும்போது யானை. அடுத்தது 5 உண்ணு, சாப்பிடு. 3 சொல்லி இன்னு வரும்போது என்னது? சாப்பிடு. 2 சொல்லி இன்னு வரும்போது நினைத்துப் பார். ஓகேங்களா? உண்ணுனா நினைத்துப் பார். இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா உண்ணு, சாப்பிடு ஓகே. ஆனா இந்த உண்ணு பாருங்க, நினைத்துப் பார். அடுத்தது ஊன். 3 சொல்லி ஊன் வரும்போது உணவு. 2 சொல்லி ஊன் வரும்போது இறைச்சி. ஓகேங்களா? அ இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதுவும் நல்லா இம்பார்ட்டன்ட்டா இருக்கு பார்த்துக்கோங்க. 3 சொல்லி ஊணுன்றபோது 3 சொல்லி ஊன்னா உணவு, 2 சொல்லி ஊன்னா இறைச்சி. அடுத்தது எண்ண. எண்ண அப்படின்னா, எண்ணி பார்க்க, நினைக்க. என்ன அப்படின்னா கேள்வி. 3 சொல்லி என்னன்னா, நினைக்க, எண்ணி பார்க்க. ஓகேங்களா? ஒ அடுத்தது கணை. கணைனா என்னது? 3 சொல்லி னா வரும்போது தான் அம்பு. 2 சொல்லி கணை வரும்போது கணைத்தல். அதாவது குதிரை கணைத்தல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் கணைத்தல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது கணம். கணம் அப்படின்னா 3 சொல்லி கணம் வரும்போது நேரம். 2 சொல்லி கணம் வரும்போது பளு, சுமை அதாவது வெயிட்டு. ஓகேங்களா? 2 சொல்லி னா வந்தா தான் வெயிட்டு. 3 சொல்லி னா வந்தா அ நேரம். அடுத்தது கான். கான் 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா அது பாரு. 2 சொல்லி இன்னு வந்துச்சுன்னா அது காடு. அடுத்தது தனி. 3 சொல்லி தனி வந்தா அடங்கு. ஓகேங்களா? 3 சொல்லி நீ வரும்போது, தனி வரும்போது அடங்கு. 2 சொல்லி நீ வந்தா தனித்திருத்தல். அதாவது ஒருவன் தனித்திருத்தல். இதுல வந்து மயங்கொலி பிறழ்ல 1 கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னொன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் கொஞ்சம் மாத்தி மாத்தி குடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃப்யூஷன் ஆகி மிஸ்டேக் பண்ணிடுறோம். இதெல்லாம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ல வந்துரும். அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அடுத்தது துணி. துணின்னா என்னது? சீலை. துணின்னா 3 சொல்லி துணிக்கு தான் சீலை. 2 துணிக்கு தான் துன்பம், கோபம், அச்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க. துன்பம், கோபம், அச்சம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திணை. 3 சொல்லி நை வந்தா தான் 3 சொல்லி திணைன்னு வந்தா தான் நிலம், ஒழுக்கம். 2 சொல்லி திணை வந்தா தானிய வகை. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொல்லி திணை தான் தானிய வகை. 3 சொல்லி வந்தா நிலம், ஒழுக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான். நான்றது 3 சொல்லி இன்னு வந்தா கயிறு, நாணம். கயிறு, ஞானம். அடுத்தது 2 சொல்லி நான் வந்தா தன்னை குறிப்பது தன்மை, இடப்பெயர். அப்புறம் திண்மை. திண்மைனா வலிமை. 3 சொல்லி இன்னு வந்தா தான் வலிமை. 2 சொல்லி இன்னு வந்தா தீமை. 3 சொல்லி இன்னு வந்தா அ வலிமை. 2 சொல்லி வந்தா தீமை. அடுத்து வன்மையில 3 சொல்லி இன்னு வந்துச்சுன்னா வளம், வழங்குதல். 2 சொல்லி வன்மை வந்தா வலிமை. ஓகேங்களா?
இங்க கொடுமைன்னு குடுத்துருப்பாங்க. அப்போ நீ கொடுமைன்னு போட்றக்கூடாது, தப்பு. வன்மைனா என்னது? வலிமை. 2 சொல்லினா இன்னு வந்தா வலிமை. 3 சொல்லி வந்தா வளம், வழங்குதல். அடுத்து பார்த்தீங்கன்னா, லகர, லகர வேறுபாடு அறிக. ஓகேங்களா? இப்போ லகர, லகர வேறுபாடுல அலை, ஓகேங்களா? அலை அப்படின்னா, அதாவது வகர, லகர வரும்போது கடல் அலை அலைந்து திரிதல். ஓகேங்களா? வகர, லகர அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஓகேங்களா? வகர, லகரன்றது கடல் அலை அலைந்து திரிதல். அப்புறம் அலை சிறப்பு லை அப்படின்னா தான் கூப்பிடு. 3 அதாவது பொது லை வரும்போது அது என்னது? தயிர், பிசை. ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ அலைன்னா என்னது? வகர லா வந்தா என்ன வரும்னா, கடல் அலை அலைந்து திரிந்தல். அப்போ சிறப்பு லைனா கூப்பிடு. பொது லைனா என்னது? தயிர், பிசை. பொதுலை தான் பார்த்துக்கணுங்க. தயிர், பிசை. அடுத்தது இலை. ஓகேங்களா? இலைன்னா என்னது? வகர இலை வரும்போது மரம், செடி, கொடியின் இலை. சிறப்பு லை வரும்போது என்னது? நூல் இலை. முன்னயே இது பார்த்தோம். நூலிலை. நூலிலை பார்த்தோம். இப்பதான் அது புதுசா இருக்கு பார்த்துக்கணும். அடுத்தது பொதுலை வந்து மெலிந்து போதல். ஓகேங்களா? அடுத்தது உலை. உலைன்னா என்னது? சமைக்க உழைக்க வைத்தல் உலைக்களம். ஓகேங்களா? உலைக்களம், சமைக்க உலைக்கலை. அடுத்தது சிறப்பு லை வரும்போது உலை, பாடுபடுதல் உழைப்பு. அடுத்தது பொதுலை வரும்போது பிடரிமயிர் சோறு. பிடரிமயிர் சோறு. அடுத்தது ஒலி. ஒலினா என்னது? ஓசை. இந்த சிறப்பு லீ வரும்போது ஒலினா அழித்து விடு, தொலைத்து விடு. ஒளினா வெளிச்சம் பதுங்கிக்கொள். ஓகேங்களா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த உலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இது கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டியது. ஓகேங்களா? சமைக்க உலை வைத்தல், பாடுபடுதல், உழைப்பு, பிட பிடாமயிர், பிடரிமயிர், சோறு. சோறு இல்ல சேறு. ஓகேங்களா? சாரி. அடுத்தது கலை. கலைன்னா என்னது? வித்தை அதாவது வகரலை வந்தா மட்டும் தான் கலை, வித்தை கலைந்து போதல். சிறப்புலை கலைனா மூங்கில். ஞாபகம் வச்சுக்கோங்க மூங்கில். இது டிஎன்பிஎஸ்சி அ 2026ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? 2026ல கேட்ட கொஸ்டின் தான் கலை, மூங்கில். கலைனா வயலில் களை எடுப்போம். பொதுலைனா வயலில் களை எடுத்தல், முகத்தின் ஒளி. ஓகேங்களா? கலைனா வயலில் களை எடுத்தல். அடுத்து முகத்தின் ஒளி. அடுத்தது கிளி. கிளினா என்னது? அச்சம், பயம். ஓகேங்களா? கிளினா என்னது? சிறப்பு லீ. கிளினா என்னது? சாரி சிறப்பு லீ இல்ல. ஆ வகர லீ. ஓகேங்களா? வகர லா வரும்போது கிளிக்கு வந்து அச்சம், பயம். இந்த கிளிக்கு தான் துண்டாக கிழித்தல், கோடு கிழித்தல். அப்போ பொதுளி வந்தா மட்டும் தான் ஒரு பறவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுளி வந்தா மட்டும் தான் ஒரு பறவை. அது சிறப்புலி வந்துச்சுன்னா துண்டாக கிழித்தல், கோடு கிழித்தல். இது வகரலி வந்தா அச்சம், பயம். அடுத்தது வகரலா அப்படி வர்றதுல தலை, முதன்மை, சிரசு. இந்த தலை வந்தா புல், இலை முதலியன. என்னது? புல், இலை முதலியன. அடுத்தது பொதுலை தலை வந்தா கட்டுதல். இது வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் வேறுபாடு அதில கூட கேட்டிருக்காங்க இந்த தலை. தலை கட்டுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை. சிறப்புலை வந்தா புல், இலை. அதே இந்த தலை வந்துச்சுன்னா, வகரலைன்னா முதன்மை சிரசு. பொதுலை வந்தா கட்டுதல். அடுத்தது தாலி. கணவன் மனைவி கட்டும் சின்னம். ஓகேங்களா? இந்தளி வகரெல்லா வந்தா மட்டும் தான் தாலி கணவன் மனைவி கட்டும். இந்த தாலி குடம், வாயக்கன்று பாண்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. குடம், வாயகன்ற பண்டம். வாயக்கன்ற பாண்டம். வாயக்கன்ற பாண்டம்ன்றது என்னன்னு தெரியல. நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு. ஓகேங்களா? அடுத்தது தாலி. தாலினா ஒரு வகை பனை. குழம்பு தாளித்தல். ஓகேங்களா? தாலினா என்னது? ஒரு வகை பனை. இந்த தாலி தான் குழம்பு தாளித்தல். இது வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்றது. அது பொது லீவ் வந்தா மட்டும் தான். ஓகேங்களா? தாலின்றது வகர லீவ் வந்தா அது கணவன் மனைவிக்கு. சிறப்பு லீவ் வந்தா குடம், அப்படி இல்லன்னா வாய்க்கன்ற பாண்டம். அப்புறம் தாலினா ஒரு வகை பனை. குழம்பு தாளித்தல். அடுத்தது வலை. வலைனா என்னன்னா, ஒரு மீன்பிடி வலை. வகர லை வந்தா என்னது? ஒரு மீன்பிடி வலை. அது சிறப்பு லைனா ஒரு வகை மரம். சுரைப்புன்ன மரம். ஓகேங்களா? சுரப்புன்ன மரம்.
பொதுளை வளை வந்தா பொந்து, வளையல், வளைவு. இதுவும் திரும்ப திரும்ப கேட்டுருக்காங்க டிஎன்பிசில. ஓகேங்களா? அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. வளைனா என்னது? இது சிறப்புலை வந்தா ஒரு வகை மரம், சுன்னை மரம். அதுவே வகரலை வரும்போது மீன்பிடி வலை. பொதுளை வந்தா பொந்து, வளைதல், வளைவல், வளைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10வது. இல்லு, இல், இல். ஓகேங்களா? இப்போ வால்ல அ வகரலால வால் வந்தா விலங்கின் வால் பகுதி வெண்மை. அதுவே சிறப்பு இல் வந்தா உயிர்வாள் பிழைத்திரு. ஓகேங்களா? சிறப்பு லா வரும்போது உயிர்வாள் பிழைத்திரு. அதே இந்த வாள் வந்து வெட்டும் கரி ஒளி பொருந்திய. அடுத்தது வாழையில வாழை, சிறப்பு வாழை. இதுவும் திரும்ப திரும்ப டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஞாபகம் ப்ரீவியஸ் இயர்ல இதுவும் கேட்டிருக்காங்க. 2025ல. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. வாழை, அதாவது வகரலை வாழை வரும்போது தான் இளம்பெண். அடுத்தது வாழைனா ஒரு வகை மரம் வகை. பொதுளை வரும்போது தான் மீன் வகை. ஓகேங்களா? இங்க வாழை, மீன் மர வகை போட்டுரும். இந்த லைக்கு இந்த வகை ஒரு ஆன்சர் இந்த லையா, அந்த லையா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத பார்த்துக்கோங்க. அப்புறம் வகரலா வரும்போது தான் இளம்பெண். பொதுலா வரும்போது மீன் வகை. ஓகேங்களா?